ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பாஸ்போர்ட்டை எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நியூவாக வந்து பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்க கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஐகார்டில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக அப்ளை பண்ணுறதுக்கும் ரினியூவல் பண்ணுறதுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். அதையும் நான் மெயினாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக பார்த்து அதற்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக A to Z சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த 2024 ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டில் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எலிஜிபிலிட்டி இந்த ஆதார் கார்டு வந்து பெறாது. ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் என்னென்ன டீட்டெயில்ஸ் எங்கே ஃபில் பண்ணணும், ஒருவேளை நம்ம கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது 10th 8th 12th இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தாலும் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கணும், நம்ம நேரில் போகும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வீடியோவில் கண்டினியூஸாக சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, நீங்கள் இதில் 2 டாக்குமெண்ட் கம்பல்சரி வச்சு ஆகணும். ஒன்று உங்களுடைய பர்த் ப்ரூஃப், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப். இந்த 2 டாக்குமெண்ட் கரெக்டாக நீங்கள் ப்ரூஃப் வச்சிருந்தா கரெக்டாக இதை வந்து அப்ளை வந்து பண்ணுங்க. வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அங்கங்கே முக்கியமான பாயிண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் எப்படி அப்ளை பண்ணி கரெக்டாக வந்து வாங்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் பாஸ்போர்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடிய வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இது பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக நீங்களே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 minutes கூட ஆகாது, இதை ஈஸியாக அப்ளை வந்து பண்ணிடலாம். ஒரு சில இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சு அப்ளை பண்ணும்போது நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டாக வந்து போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் தப்பாக ஒரு வேளை நான் நேமை கொடுத்துட்டேன் அல்லது ஒரு வேளை டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் ஆதார் கார்டோ இல்லது பேன் கார்டோ உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பாஸ்போர்ட்டை எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். நான் மேக்ஸிமம் வந்து இதில் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களுடைய பேன் கார்டையும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டும் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆதார் கார்டு மட்டுமே டேட் ஆஃப் பர்த்தும் அட்ரஸும் இருந்து அந்த ஒரு ப்ரூஃபை வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக இந்த ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது இது வந்து குடியுரிமை சான்றாக பயன்படுத்தப்படாதுன்னு ஆதார் கார்டில் சொன்னதுலேருந்து இந்த பாஸ்போர்ட்டில் பர்த்துக்கான ஒரு ப்ரூஃபாக அதை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அதை நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாஸ்போர்ட் சேவான்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின், அதே போல் செக் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி, ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் 5 பாஸ்போர்ட் இந்த ஒரு ஐடி மூலிமா வந்து போட முடியும். அதையும் வந்து தெளிவாக தெரிஞ்சுங்க. அதுக்கு மேலே இந்த ஒரு ஐடி மூலிமா உங்களால் வந்து போட முடியாது. நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடியதை மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு கன்ஃபியூஸுமே இல்லாமல் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட முடியும். இதில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நீங்கள் உங்களுக்கு எந்த நியர்பையாக வரக்கூடிய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் தமிழ்நாடாக இருந்தால் கோயம்புத்தூர் இருக்கும், சென்னை இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் நியர்பை எது இருக்கும் அதை கொடுத்துட்டு, ஸோ கிவன் நேமில் உங்கள் நேமை வந்து கொடுத்துருங்க. சர் நேமில் உங்களுடைய அப்பா பேர் வந்து கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. முக்கியமாக மெயில் ஐடி வந்து கரெக்டாக வந்து மெயில் ஐடியில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து போடுங்க. ஸோ நீங்கள் வந்து லாகின் இப்போ மெயில் ஐடி கொடுக்குறீங்கன்னா அந்த மெயில் ஐடியை நீங்கள் லாகின் ஐடியா யூஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா லாகின் ஐடியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில் ஐடி வந்து வந்துடும். இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த லாகின் ஐடி கண்டிப்பாக வந்து யாரும் மற்றவங்க
யூஸ் பண்ணாத ஐடியா இருக்கணும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக செக் அவைலபிலிட்டி கொடுத்து செக் பண்ணிக்கங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை கரெக்டாக கேப்ஸ், ஸ்மால் நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் போட்டு ஒரு 8 நம்பர்ஸ் வர்ற மாதிரி வந்து பார்த்துருங்க. அதே போல் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. ஹிண்ட் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து கொடுத்துட்டு ஹிண்ட்டில் அதை வந்து ஆன்சரை வந்து கொடுத்துருங்க. கேப்சாயும் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிஜிஸ்டர் பண்ண பிறகு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயிலில் போயிட்டு அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஐடியை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து வந்துடும். இந்த லாகின் பேஜில் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா யூசர் ஐடி போடுங்க. யூசர் ஐடி போட்ட பிறகு கீழே உங்கள் பாஸ்வேர்டும் கேட்கும். பாஸ்வேர்ட் போட்டுட்டு கேப்சாயும் வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு உங்களை நீங்கள் வந்து லாகின் வந்து ஆகிட முடியும். ஒருவேளை இதில் வந்து எனக்கு பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அந்த மாதிரிலாம் சப்போஸ் இருந்துச்சுன்னா இந்த ஹேவிங் ட்ரபிள் லாகின் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்து நம்ம வந்து பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்ட் போட்டு கேப்சா போட்டு லாகின் வந்து கொடுத்த பிறகு உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி பேஜ் வரும். அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஆர் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்னு இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணாதீங்க. ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து அப்ளைங் ஃபார் ஆர்டினரி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் ப்ளூ கலர், மெரூன் கலர், ஒயிட் கலர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அப்ளைங் ஃபார் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி பாஸ்போர்ட் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கீழே வந்து கிளிக் ஹியர் டு ஃபில் தி அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்டும் கிளிக் பண்ண சொல்லி வந்துருக்கும். மேலே இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் பாஸ்போர்ட் சேவாலயம் வந்து உங்களுடைய நியர்பையாக எங்கே இருக்க பண்ணலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துக்கிற லொக்கேஷன்ஸ் மூலிமா உங்களால் ஈஸியாக வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். இப்போதைக்கு நீங்கள் ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்டும் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு பாஸ்போர்ட் டைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இதில் பாஸ்போர்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்ளையிங் ஃபார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணீங்களா இல்லை ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு இது ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றுமே வராது. அதனால் வந்து நீங்கள் வந்து ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரினியூவல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனே வந்து சொல்லலாம். இதற்கு கீழே ரீஇஷ்யூ எதற்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்கள் பாஸ்போர்ட் டேமேஜாக இருக்குல்ல, இல்லை வந்து தொலைஞ்சிருக்கலாம், அல்லது வேலிடிட்டி முடிய போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம், இல்லை வேலிடிட்டி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலையும் நீங்கள் வந்து இந்த ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்டை நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஒரு சிலர் இப்போது இன்னும் வந்து எனக்கு முடியாமல் இருக்குது, இன்னும் 1 month தான் இருக்குது அப்படிங்கிறவங்க, அல்லது எனக்கு ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலிடிட்டி எக்ஸ்பயர்டு வித்தின் 3 years டியூ டு எக்ஸ்பயர்னு இருக்கும். இப்போ முடிய போகுது அப்படிங்கும் போது இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுடைய மனைவி பெயரோ இல்லை கணவன் பெயரோ ஆட் பண்ணணும், ஸ்போஸ் நேம் ஆட் பண்ணணும்னாலையும் நீங்கள் அதில் வந்து செஞ்சுக்க முடியும். தொலைஞ்சிருக்கு அப்படின்னா லாஸ்ட் பாஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே போல் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ல நார்மலாக வந்து உங்களுக்கு தக்கல்ல வேணுமா நார்மலில் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துட்டு உங்களுக்கு புக்கு இல்லை டைப் என்ன வேணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. 36 பேஜா 60 பேஜா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து இருக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து உங்களுடைய நேம், அதாவது கிவன் நேம்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் பெயரை வந்து கொடுத்துருங்க. அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்நேம், உங்கள் அப்பா பெயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து மேனிட்டரி இல்லை. நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதில் வந்து ராங்காகவே அப்ளை பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட் அந்த இதுக்கு சென்டருக்கு போனீங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். அதனால் தைரியமாக இருங்க. இதில் வந்து தப்பாக போட்டுட்டு ஃபீலே பண்ணாதீங்க. சர்நேமில் உங்கள் அப்பா பேர் வந்து போட்டுருங்க. ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அல்லது வேறு நேம்லாம் இருக்குது அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா மேக்ஸிமம் அதுக்கு நோ அப்படிங்கிற வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், ரொம்ப முக்கியமான விஷயம் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்கள் ஆதார் கார்டு வைக்க முடியாது. அதனால் உங்களுடைய பேன் கார்டு அல்லது வேறு எதனா சர்டிஃபிகேட்டில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்து அந்த சர்டிஃபிகேட்ஸை கொடுங்க. இல்லை 10th 12th மார்க் ஷீட் கூட வைக்கலாம். நான் உங்களுக்கு ஆஃப்டர் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன். ஸோ வீடியோ லாஸ்ட்டில் அது வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். அதனால் அந்த டாக்குமெண்ட் என்ன வேணுங்கிறத பார்த்து தெளிவாக வந்து கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்த பிறகு இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் இந்தியா தவிர்த்து வெளியில் பிறந்திருந்தால் எஸ் வந்து கொடுங்க, இல்லைனா நோ வந்து கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த், உங்கள் வில்லேஜ், டவுன் அல்லது சிட்டி அதை வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஸ்டேட், தமிழ்நாடு தான் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் உங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரேஜ் ஆகிடுச்சா இல்லைன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் மேரிடுன்னு போட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்போஸ் நேம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி பெயர்கள் இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஸோ அடுத்தது சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பைன்னு இருக்கும். நீங்கள் சிட்டிசன் இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா பர்த்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து உங்களுக்கு பேன் கார்டு, ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து மேனிட்டரி இல்லை, அதனால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது எம்ப்ளாய் டைப், உங்களுடைய எம்ப்ளாய் டைப் வந்து கொடுத்துட்டு இது கீழே வந்து எதர் ஆஃப் யுவர் பேரண்ட், உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் எஸ் வந்து கொடுங்க, இல்லைனா நோ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது இஸ் அப்ளிகண்ட் எலிஜிபிள் ஃபார் நான் ஈசிஆர் கேட்டகரி. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒருவேளை ஈசிஆர் கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் லாஸ்ட்டாக ஒரு புக்கில் வந்து ஒரு லைன் வரும், அது வரக்கூடாது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதில் நான் ஈசிஆர் கேட்டகரி எஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. அதற்கு முன்னாடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து கிராஜுவேட்டாக இருக்கீங்களா இல்லை 8th 12th அந்த மாதிரி எதனா படிச்சிருக்கீங்களான்ற டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒருவேளை கம்மியாக படிச்சிருந்தா கிராஜுவேட் போட்டாலோ அந்த மாதிரி கண்டிப்பாக இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குங்க. எத்தனாவது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையான்ற டீட்டெயிலை வந்து கொடுத்துட்டு அடுத்தது உங்களுக்கு கீழே ஆதார் நம்பர் இஃப் அப்ளிகபிள்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஆதார் கார்டை வந்து நீங்கள் வாண்டடாக வந்து கொடுக்கலாம். ஆனால் அது கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு போட்டிருக்காங்க, இஃப் அவைலபிள் தான். பட் நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே பெட்டர், ஆதார் கார்டு நம்பர். அடுத்தது கீழே வந்து ஐ அக்ரின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து சேவ் மை டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபேமிலி டீட்டெயில்ஸ், உங்கள் அப்பா பேர், இந்த ஃபாதர் கார்டன் கிவன் நேம்ஸ்னு இருக்கும், அதில் அப்பா பேர். இனிஷியல்லாம் வந்து மேனிட்டரி இல்லை, ஸோ இனிஷியல் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பேர் கீழே மதர்ஸ் நேமில் உங்கள் அம்மா பேரை போட்டுட்டு ஒருவேளை கல்யாணம் ஆகியிருந்தால் உங்களுடைய கணவனோ இல்லை மனைவி பேரையோ கீழே வந்து கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இஸ் யுவர் ப்ரெசன்ட் அட்ரஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டிருக்காங்க, நோன் கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டில் எப்படி அட்ரஸ் இருக்கோ, அதாவது உங்களுடைய வீட்டு டோர் நம்பர், உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, இது எல்லாத்தையுமே தெளிவாக கரெக்டாக வந்து போடுங்க. அடுத்து கீழே வில்லேஜ் இருக்கும். இந்த அட்ரஸில் ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ஸ் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஃபுல்லாக அட்ரஸும் டைப் பண்ண முடியாது. அடுத்து வில்லேஜ், ஸ்டேட் தமிழ்நாடு, அடுத்து டிஸ்ட்ரிக்டை வந்து கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டுருப்பாங்க. உங்கள் நியர்பையாக உங்களுக்கு என்ன ஸ்டேஷன் வருதோ அந்த ஸ்டேஷனை கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் வெரிஃபிகேஷனுக்காக கரெக்டாக கொடுங்க. மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னாலையும் இந்த வெரிஃபிகேஷன் வேறு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஊருக்கு எந்த ஸ்டேஷன் வருதோ அதை வந்து தெளிவாக கரெக்டாக வந்து கொடுங்க. ஒரு சிலருக்கு இந்த பின்கோடில் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வரும். இப்போ என்னுடைய ஊருடைய பின்கோடு போட்டால் வந்து வேலிடேட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் வந்து இப்போ நியூவாக டிஸ்ட்ரிக்ட் பிரித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக உங்கள் பின்கோடை போட்டு கரெக்டாக வந்து கொடுங்க, அப்போ தான் வேலிடேட் ஆகும். இல்லைனா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகாது. அடுத்து மொபைல் நம்பரை கொடுத்துங்க. இந்த மொபைல் நம்பரில் தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் எல்லா டீட்டெயிலுமே, அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் கரெக்டாக மொபைல் நம்பரை வந்து கொடுத்துருங்க. டெலிஃபோன் நம்பர் வந்து மேனிட்டரி இல்லை. அதே போல் மெயில் ஐடி ரொம்ப முக்கியம். இந்த மொபைல் நம்பரும் மெயில் ஐடி தான் ரொம்பவே கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து போடுங்க, ஏன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் எல்லாமே இதில் தான் வரும். ஸோ இமெயில் ஐடி போட்டுட்டு கீழே இஸ் பர்மனன்ட் அட்ரஸ் அவைலபிளான்னு கேட்டுருவாங்க, எஸ் வந்து கொடுத்துருங்க. இஸ் யுவர் பர்மனன்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ்ன்னு கேட்டுப்பாங்க, அதுக்கும் எஸ் கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துங்க. இதில் வந்து எமர்ஜென்சி காண்டாக்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸோ அல்லது வேறு ஏதாச்சும் உங்கள் அப்பா அம்மாவே வந்து கொடுக்கலாம். நேமும் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க. நேமு கூட அட்ரஸ் பக்கத்திலே டைப் அடிச்சுக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அந்த எமர்ஜென்சி காண்டாக்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் உங்களுடைய டீட்டெயில் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேனிட்டரி கிடையாது. இருந்தால் வந்து கொடுங்க, இல்லையாச்சும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அப்படி ஒரு வேளை இருக்குது அப்படின்னா பாஸ்போர்ட் நம்பர் வந்து இருக்கும், அந்த புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அதே போல் டேட் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் எக்ஸ்பயர், பிளேஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட், அதே போல் உங்களுக்கு கீழே ஃபைல் நம்பர்னு இருக்கும். இது டீட்டெயில் இருந்தால் கொடுக்கலாம், இது மேனிட்டரி கிடையாது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப், அதன் பிறகு உங்களுக்கு அஃபிஷியல் பாஸ்போர்ட் வந்து டீட்டெயில் இருக்கா இல்லையான்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் கொடுத்துக்கலாம், இல்லை டீட்டெயில்ஸ் அவைலபிள்னாலையும் கொடுக்கலாம். அதன் பிறகு அடுத்து கொடுத்த பிறகு உங்களுக்கு have you ever applied for passport but issue not issueன்னு கேட்டிருக்காங்க. அதில் நோ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த பாஸ்போர்ட்டில் நியூவாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில் காமிக்காது. இந்த மாதிரி இஷ்யூ அதை ரீஇஷ்யூ பண்ணுறதா இருந்தால் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயிலை கொடுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதையும் சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்து அதர் டீட்டெயில்ஸ் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இது எல்லாத்துக்குமே நோ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுத்தாகணும். கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு சில எலிஜிபிலிட்டிக்கே பாஸ்போர்ட் உள்ளே எடுத்துக்கும்.
இது டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும் அப்படின்னா நிறைய நேரம் ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதில் நோ வந்து கொடுத்துருங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் டைப், அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ், ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அதே போல் அட்ரஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி வரீங்களா அப்படிங்கிறத அந்த க்ரீன் டிக் இருந்தாவே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதில் வந்து நோ கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு உங்களுக்கு பாஸ்போர்ட் ப்ரிவ்யூ டீட்டெயில் வந்து இருக்கும். இதில் தான் உங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும், இதில் நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நேர்லேயே ஃபோட்டோயும் சைனையும் எடுத்துப்பாங்க. இதில் தான் உங்களுக்கு நேம், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், மேலா அப்படி ஃபீமேலாங்கிறத பார்த்துக்குங்க. கீழே அட்ரஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் பிரிண்ட் ஆகணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ண பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ப்ரூஃப் ஆஃப் பர்த். நீங்கள் வந்து பிறந்த தேதிக்கான ஆவணத்தையும் உங்களுடைய அட்ரஸ்க்கான ஆவணத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் பர்த்தில் கீழே ப்ளீஸ் செலக்ட்னு இருக்கும். இதில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பான் கார்டை நம்ம டேட் ஆஃப் பர்த்தை வைக்கலாம், அல்லது ஓட்டர் ஐடியை நீங்கள் வைக்கலாம், அல்லது உங்களுடைய ஸ்கூலில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க் ஷீட்டை வந்து வைக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த சர்டிஃபிகேட்டில். மேக்ஸிமம் நீங்கள் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்படி இல்லைனா உங்களுடைய ஸ்கூலில் கொடுத்துருக்கக்கூடிய 10th 12th மார்க் ஷீட் அப்படி வந்து வைக்கலாம். அதையும் கொடுத்துருங்க. இப்போதைக்கு நான் பேன் கார்டு வந்து என்கிட்ட இருக்கிறதுனால பேன் கார்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஆதார் கார்டு ப்ரூஃபாக வைக்க முடியாது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை இந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஓட்டர் ஐடிலையும் கரெக்டாக தான் இருக்குன்னா இதுலேயும் நீங்கள் ஓட்டர் ஐடியை கொடுக்கலாம், அல்லது டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு வைக்கலாம், பேங்க் புக்கை கூட நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபும் அதே போல் அட்ரஸ்க்கான ப்ரூஃபும் கொடுத்த பிறகு உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே பிளேஸ் இருக்கும். அதில் உங்களுடைய பிளேஸ் வந்து டவுனோ இல்லை உங்களுடைய நேட்டிவ் பிளேஸே வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி இருக்கும். அதுக்கப்புறமா அதன் பிறகு சேவ் மை டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதையும் வந்து கொடுத்துருங்க. அந்த பிளேஸை கொடுத்துட்டு அக்ரி கொடுத்த பிறகு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு யுவர் அப்ளிகேஷன் ஃப்ரம் பீன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருக்கும். அது கீழே ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதை சேவ் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு சப்மிட் ஃபார்ம்னு இருக்கும். இல்லது நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சப்மிட் ஃபார்மை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் ஃபார்ம் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு பே பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்குள்ளே போகும். பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்னு இருக்கும். நீங்கள் பே பண்ண பிறகு தான் உங்களுக்கு டேட்டும் டைமும் வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு நான் வந்து பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதன் பிறகு உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. இந்த டீட்டெயில்ஸ் கிவன் நேம், சர் நேம், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லி காட்டிச்சிருப்பாங்க. அதாவது எந்த ஊரில் எந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஒரு டேட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இப்போ நான் வந்து ஒரு பிளேஸ் கிளிக் பண்ணுறேன்னா அந்த பிளேஸுக்கான அவைலபிலிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கே இருக்குன்றதை இந்த சைடில் இந்த ரைட் சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தைரியமாக வந்து இதில் நீங்கள் வந்து எந்த ஒரு லொக்கேஷனுமே கீழே அட்ரஸோடு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த அட்ரஸை கரெக்டாக பார்த்துட்டு என்னைக்கு அவைலபிள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதையும் கொடுத்துட்டு கீழே கேப்சா இருக்கும். அதையும் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் அனதர் அப்பாயின்மெண்ட் டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆம் தேதி எனக்கு காமிச்சிருக்கு க்ரீனில். ஸோ அந்த டேட்டுவே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட்னு இருக்கும். அந்த டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக எந்த ஷெட்யூலில் அந்த டேட்டுக்கு என்ன டைம் அப்படிங்கிறதையும் முதற்கொண்டு உங்களுக்கு எஸ்எம்எஸும் உங்களுக்கு பிரிண்ட்டும் எடுத்துக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை எனக்கு இந்த பிரிண்ட்டும் எஸ்எம்எஸும் வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டராக கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வந்துடும். அப்படி இல்லைனாலையும் இதில் மறுபடியும் நீங்கள் வந்து வியூ சேவ்டு சப்மிட்டட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து பேமெண்ட் லேட்டராகவும் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸில் வந்து இருக்கும். அது பிறகு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்த பிறகு அந்த எஸ்எம்எஸ்ஸை உங்களுக்கு ஷோ பண்ண கேட்பாங்க. நீங்கள் மேலே நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போனீங்கன்னா அந்த லெட்டர் அந்த ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது எஸ்எம்எஸ் காமிச்சா தான் உங்களால் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் எந்த டைம் இப்போ ஒரு 4 o'clock PM இருக்கீங்கன்னா நீங்கள் கரெக்டாக 4 o'clock அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இது எல்லாத்தையும் கையில் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. கேட்குற டீட்டெயில் இல்லைன்றதை நீங்கள் தவிர்த்துட்டு எல்லா டீட்டெயிலும் கையில் வந்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு வந்து சொல்லலாம். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பாஸ்வேர்ட் சேவல் அங்கே போனீங்கன்னா உங்கள் கரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ண முடியும்.
அதில் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் மாற்றி கொடுத்துட்டு அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, அவங்க கண்டிப்பாக கரெக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டேட்டில் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு போனீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் முடிஞ்சு வித்தின் உங்களுக்கு 1 வீக்குள்ளே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க பாஸ்போர்ட். உங்களுக்கு வெரிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களை வர வச்சு இந்த ஒரு வெரிஃபிகேஷனும் பண்ணுவாங்க. இல்லைனா உங்கள் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷனை வந்து முடித்த பிறகு உங்கள் கைக்கு பாஸ்போர்ட் உடனடியாக வந்து சேரும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா 1500 ரூபாய் பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதனால் இந்த ஒரு 1500 ரூபாயை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ண பிறகு தான் அப்பாயின்மெண்ட்டே உங்களால் வந்து புக் வந்து பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிந்தால் மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.